Hallelujah. வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி எல்லோரும் கர்த்தர் பாராட்டிய கிருபைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு நன்றி எறிதலின் ஜெபத்தை நம்ம சின்னதா ஏறெடுக்க போறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு குழுவாய் நம்மை கூட செய்தார். அல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் இந்த நாள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் புரிந்த பெரிய கிருபை என்றுதான் சொல்லணும். எத்தனையோ பேர் கடந்து போனார்கள், எத்தனையோ சிஸ்டர் வயலா அவர்கள் ஜெபிப்பார்கள். அப்போது எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம் இந்த நன்றி ஜெபத்துல. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை விடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் நாளிலும் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் சேர்ந்து தகப்பனே உண்மை ஆராதிக்க முடியாது. கிருபை பாராட்டி நன்றி தயவுகாய் ஸ்தோத்திரம். நாங்கள் சர்ச்சில் சேர முடியாது விட்டால் கூட கர்த்தாவே இந்த Zoom
மீட்டிங் மூலமாய் கர்த்தாவே ஒருவர் நாங்கள் பார்த்து அப்பா ஜெபிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் நீர் பாராட்டின அன்பின் தயவுக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு தாங்காதபடி காத்துக் கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கீங்க. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. யாக்கோபு சொன்னீங்களே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று, அப்படியாக நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி தேவனா இருக்கிறபடியால் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தினோம் கர்த்தாவே. நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் சொன்ன தேவன் நீர் எங்களோடு விலகாத நாதராய் கைவிடாத நாதராய் கூட இருந்து வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் ராஜா. நன்றியோடு நம்மை இருக்கிறோம் தாப்பனே. தேவரீர் இக்கட்டு காலத்தில் நீர் எங்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிறபடியால் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா இந்த கொரோனா வைரஸ் துஷ்டனை போல எங்களை தாக்கி கொண்டிருக்கிறது ஏசப்பா. தேவரீரப்பா இந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா அது ஓடி போகத்தக்கதாய் நீர் கிருபை செய்ய போவதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. அந்த மூன்றாவது அலை இந்த தேசத்துக்குள்ளாக வரவே கூடாது ஏசப்பா. நீர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போவதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் முழங்கால்களை நாங்கள் முடக்கும் போது கர்த்தாவே நீர் எங்களுக்கு அப்பா தயை பாராட்டுகிற தேவனா இருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா எங்கள் ஒவ்வொரு கேனான் சபை குடும்பத்தையும் உடைய கருத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் கூட இருந்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லா வச்சு நீர் தந்து வருகிறீர், உணவு தருகிறீர் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே ஆராதனை வேளையிலே கர்த்தாவே உடைய பிரசனம் வருவதாக கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கும் போதே அப்பா எங்களுக்கு எந்தெந்த காரியங்களில் விடு சேர்ந்து துதிப்போமா. வாக்கு பண்ணவர் வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுமா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போ மனிதர்களின் நிறைவேற்றுகிற தேவனாயிற்று அவரை சேர்ந்து துதிப்போமா. மாற்றங்கள் இல்லை, வாக்கு பண்ணினவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். மாற்றங்கள் இல்லை, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுமா, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தொடர்ந்து பாடுவோமா. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். மாற்றங்கள் இல்லை, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். மாற்றங்கள் இல்லை, சோர்ந்து போகாதே
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவா, வாக்கு தந்தவர் மாறிடா, வாக்கு தந்தவர் சொல்லுமா, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தந்து நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவா, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன் ஐயா, எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து இந்த பாடலை ஒரு மனதின் ஆவியோடு சேர்ந்து பாடி துதிப்போமா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எப்படி நன்றி சொல்வேன் ஐயா, எப்படி நன்றி சொல்லுவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எப்படி நன்றி சொல்வேன் ஐயா, எப்படி நன்றி சொல்லுவேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். தேவனே, உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் ஐயா, எப்படி. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீன நின்று தள்ளி விடாமல் வேலத்தாயிடை கட்டி உயிரை கட்டினார். பலவீன நின்று தள்ளி விடாமல் வேலத்தாயிடை கட்டினீ, என்னை வேலத்தாயிடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்லுவேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, ஆண்டவரே, இந்த வானிலும் பூவிலும் மேலான நாமம் உம்முடைய நாமம், சகலத்திலும் எங்களோடு நின்ற நாமம், உடைய கிருபையால் எங்களை காத்திட்ட நாமம். ஆண்டவருக்கு வாயார மனதார வாழ்த்துகள் சொல்லும் நேரம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை பெறுவதற்கு முன்பதாக இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் சேர்ந்து நம் உள்ளங்களை கர்த்தர் பக்கம் திருப்பி முழு இருதயத்தோடு கர்த்தரை துதித்து கடந்து செல்வோமா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னாரியாத்திரும் நாமத்தை
ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்நாடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில். தொடர்ந்து பாடுவோமா? வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பாதவியின் ஏழைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பாதவியின் ஏழைகள் எங்களுக்கு, இத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சரியம், இத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சரியம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. Shall we just worship him, everybody? ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்நாடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்நாடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நாள் முழுவதும், எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிப்போம் அப்பா. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை விடுதலையாக்கட்டும், உம்முடைய வார்த்தைகளை சுகமாக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்கள் கேள்விகளுக்கு பதிலாய் வரட்டும். இது ஆராதனையில் நினைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம் கரம் நீட்டி தொடும்படி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Even before we sing the Bible song, we're going to read the Bible. எல்லாம் வேதாகமத்தில் கரங்களை எடுத்துக்கொள்வோம். And we will read 2 Timothy, 2 Timotheo, 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் வாசிப்போம். 2 Timotheo 2ஆம் அதிகாரம் from 19th verse we are going to read. Nevertheless, God's solid foundation stands firm, sealed with his inscription. The Lord knows those who are his, and everyone who confess the name of the Lord must turn away from wickedness. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. 19th verse போடுங்க. உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அருமையான வசனம். இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிறார். யாருக்கெல்லாம் கரங்கள்ல வேதாகம் இருக்குதோ, வேதாகமத கரங்களை உயர்த்தி நம்ம சொல்ல போறோம். The Bible. Yes, that's the book for me. Take my Bible. All the little children, can we see the little children? Are they all there? Their houses. The Bible. Yes, that's the book for me. I stand alone in the word of God. The Bible. The Bible. Yes, that's the book for me. I stand alone in the word of God. The Bible. Hey, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, amen.
If we run to him, he will run to us. If we lift our hands, he will lift us up. Come now, praise his name, all ye saints of God. Oh, sing for joy to God our strength. Oh, sing for joy to God our strength. Come on, sing for joy to God our strength, our strength. Hallelujah, he is our strength and our shield. And now it's time to listen to the word of God. Joy again to gather as a small congregation. I'm sure God has a word for everyone who's joined us. Very happy to see so many people on the video mode, but few of our volunteers. Meera said, if you have something to tell our volunteers, or if you have something to tell our congregation members, please call them directly. Don't just spill the beans through on the general meeting. Alan, Sachin, Ajay, then a few others. I was waiting that they would switch on the videos, all these young boys. That's what it was strictly instructed, that the children in our house would switch on. That's why Jeshuran is on an individual mobile, and Joshua is right next to us doing. Why do we ask you is just a small little seriousness, because if we lose this spirit of going to church on Sunday, slowly that is out of our system. Most of us are in our casual clothes. Maybe we wear a nice shirt, but a track pant or a casual pant inside the house, and that's how most of us are seated. So slowly this lethargic spirit, slowly this casualness has already crept into us, and very soon we will leave this habit of going to church. That's why we want all our volunteers, all our congregation members, at least during the singing time, to switch on the mobile. Shri was on the video mode, and most of them, they were all on. Now Alan has switched on his video mode, so we are happy about it. See, the only thing is, we want these youngsters. Ajay is also switched on. So after, I think name calling should be there, because I hear Jeshuran's class, the teacher does not proceed with the class without people switching on the video, at least during the singing session. Maybe during the message, you're free to maybe switch it off, but not don't exit from the Zoom session, because one is, we pray that God would speak to all of us. I'm going to remind you what it is to, because you have feared God. That's why you have switched on the video. That's why you have tuned in to this morning service. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருப்பதின் நிமித்தம் தான் எல்லாரும் சபையில எப்படி அமர்ந்திருப்போமோ அதே போல இந்த நேரத்தை கர்த்தருக்கு என்று ஒதுக்கி வைத்து வீடுகளில் அமர்ந்து நம்ம வீடியோ ஆன் பண்ணி வைத்திருக்கிறோம். If you are traveling, if you are in your work spots, if you have though your house is not okay to switch on the video, yet you have switched on the video. Why? Not because you fear us, because you fear God. That's why you wanted to be a part of this session, and you wanted to tell everybody that you're serious in listening to the word. உங்கள் வீடுகளில் அசௌரியங்கள் இருக்கலாம், வீடியோ ஆன் பண்ணி வைப்பதற்கு சாதுரியமாய் காரியங்கள் சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்த போதிலும் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் தேவ பயத்தோடு இந்த காலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் வீடியோ ஆன் பண்ணி நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். Deuteronomy 5:27-29, it says like this: Go near and listen to all that the Lord our God says. Then tell us whatever the Lord our God tells you. We will listen and obey. The Lord heard you when you spoke to me, and the Lord said to me, I have heard what this people said to you. Everything they said was good. Oh, that their hearts would be inclined to fear me and keep all my commands always, so that it might go well with them and their children forever. Oh, that their hearts would their hearts would be inclined to fear me and keep all my commands always, so that it might go well with them and their children forever. Fullness. Deuteronomy 5:27-29. Deuteronomy 5:27 நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதையெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதையெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றீர்கள். நீங்கள் என்னோடு பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடு சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள்.
Now the group of people, all these 6 lakh men and women, they were all scared to listen to God's voice. So they said, Moses, please don't involve us. You go, you pray, you listen to God, come back and tell us what God tells us. இந்த இத்தனை லட்சம் மக்கள் தேவனோடு தாங்கள் பேசுவதையோ அவர்கள் தேவனோடு பேசுவதையோ பயந்து போய் அவர் தலைவரான மோசேயை நோக்கி நீங்கள் எங்களுக்கு தேவனிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். Now Moses says, God heard what you told me, and God says, because you fear God, it is all going to go well with you and your children because of the fear of God. அப்பொழுது மோசே இப்படியாய் சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பயம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே எல்லாமே நன்மையாய் நடக்கும் என்று. Now what it is to show God that we fear him or we love him, these I'm going to remind you 4 or 5 points of what it is to show God that we fear him and love him. And if we fear him and love him, what are the benefits or blessings? எப்படியாய் நம் தேவனுக்கு பயப்படுகிறோம், எப்படியாய் தேவனை நேசிக்கிறோம் என்பதை எப்படி நம்ம காட்ட வேண்டும், அதை காட்டினால் எப்படி ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். You say, we say that's a God fearing boy, he's a God fearing man, she's a God fearing girl. We certify certain people. இப்படியாய் சிலரை குறித்து நம்ம சொல்லுகிறோம், இவங்க தேவனுக்கு பயந்த பிள்ளை, தேவனுக்கு பயந்த வாலிபன் சகோதரர் என்று சொல்லி சிலரை குறித்து சொல்லுகிறோம். But what makes it? These are the 4 things. First, Leviticus 25:17 says like this, do not take advantage of each other, but fear your God. I am the Lord your God. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். So the first thing is, if you say that you fear God, or if God wants to know that you fear God, we should not do anything to harm anybody. முதலாவதாக நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் நம்ம வேற யாரையும் தீங்கு இல்ல தீமைப்படுத்த கூடாது. We have a new entrant in our house. Maybe last September we brought a dog into our house. நாங்கள் போன செப்டம்பர் மாதம் ஒரு நாயை எங்கள் வீட்டுக்குள்ளாய் கொண்டு வந்தோம். We have been having a dog for 7 years, then we have been having another dog for 4 years, but the new entrant which came almost 11 months ago, which came few months ago, 7 வருடமாய் ஒரு நாய் எங்க கிட்ட இருக்குது, அடுத்தது நாய் 4 வருடமாய் இருக்கிறது, ஆனா சில மாதங்கள் தான் ஆன ஒரு நாய் எங்களோடு இப்ப இருக்கிறது. Very upset with his behavior. அதனுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்து நாங்கள் சற்று வெசனமாய் மாறினோம். He is almost 3 feet from the ground. 3 அடி உயரத்துல அவன் வளர்ந்திருக்கிறான். He is very big, he is very solid. அவன் பெரியவனா இருக்கிறான். So what happens is, he will go and overpower everybody. The other dogs, when they go to start eating, he will immediately, when there is meat or when there is nice food, he will go bite them with his big mouth. He will go harm them, and then he will hog their food also. அவன் பலசாலியா இருப்பது நிமித்தம் அந்த நாய் என்ன செய்யும் என்றால் மற்ற நாய்களை எல்லாம் சாப்பாடு வேலையிலயோ மற்ற வேலைகளையோ அதை எல்லாம் தள்ளிவிட்டு ஆக்கிரமித்துக் கொள்ளும். So now what happens is, all the other 3 dogs, they're very scared. The moment they see the big one, the moment they say in stature the big one, they're all very scared because they know he is going to do something that's going to harm us. மற்ற 3 நாய்களும் இந்த பெரிய பலசாலியான நாயை பார்த்து இது எனக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுமோ என்று சொல்லி பயந்து ஓடும். God says, if you don't take advantage of somebody who's weak, who's less than you, who's not able to fight as equally as you, who's not comparable to you, God says, do not take advantage of those simple people or humble people. That's when I will know that you fear me. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, உங்களுக்குள் ஒருவனுக்கும் பிறனுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால், நம்மோடு பலத்திலேயோ மற்ற காரியங்களிலோ ஈடு இல்லாத அந்த நபர்கள் மீது போய் தீங்கு செய்வது, அநியாயம் செய்வது தவறு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. New Testament in 2 Timothy 2, 2nd chapter 19th verse, it says like this, nevertheless God's solid foundation stands firm, sealed with this inscription, the Lord knows those who are his, and everyone who confesses the name of the Lord must turn away from wickedness. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. So let us be very careful. Let us always remind ourselves, I should not be injustice, whether it is paying somebody, whether it is negotiating something, whether it is doing something. Let us always remember, I can cheat this young man, I can cheat this boy, I can cheat this person, but there's a God who's watching me. I should not do anything that's going to be unjust in God's eyes. அப்பொழுது கிறிஸ்தவர்களாய் நம்ம மிக கவனமாய் இருக்க வேண்டும். நம்ம யாருக்கும் விரோதமாய் அநியாயம் செய்யாதபடிக்கு, யாரையும் ஏமாற்றப்படாதபடிக்கு, ஒரு காசு விஷயங்களையோ மற்ற விஷயங்களையோ ஜாக்கிரதையா இருந்து மற்றவர்களுக்கு
தீங்கு செய்யாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். Second thing is in Leviticus 25th chapter, the 36th and the 37th verse says like this: do not take interest or any profit from them, but fear your God, so that they may continue to live among you. You must not lend money at interest or sell them food at a profit. லேவியராகமம் 25 36 37 நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படிக்கு செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக. The Bible tells us, if you fear God, you should be very careful. When you lend money or when you give somebody food, it says you should not do it with interest. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருப்போம் என்றால் மற்றவர்களுக்கு கையில் ஏதாவது கொடுக்கும்போது வட்டியை எடுக்கக்கூடாது, பொலிசை எடுக்கக்கூடாது என்று சொல்கிறது. The book of Psalms 15 chapter 5th verse says like this: who refuse usury when they lend money and refuse a bribe to damage the innocent, those who do these things will never be moved. சங்கீதம் 15:5 தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று. Now we have Irish and Sister Shanti or Brother Reginald and Vailaka. They are into food business. We are not talking about people who are into food business, but we are talking about people when poor people come, when somebody who does not have, if we are going to take money from them and then get it for them, then God says you don't fear God. Or there will be poor people, or there will be somebody who comes to us. If you have money to lend them freely without interest, without asking them anything in return. God says that is when I will know that you fear me. இப்பொழுது முதலீடு செய்து சில வியாபாரங்களை ஆரம்பித்து, அது பொருள் வியாபாரம், சாப்பாடு வியாபாரம், அதை குறித்து நாங்கள் பேசவில்லை. நாங்கள் பேசுவது என்னவென்றால், கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து சிலருக்கு தர்மம் செய்யும்படி சொல்லும் போது, அந்த நபர்கள் நம்மை தேடி வரும்போது அவர்களுக்கு காசு பணம் இல்லாத பட்சத்திலும் நாம் அவர்களுக்கு சில காரியங்களை கொடுத்து உதவ வேண்டும் என்பதே. Most of you all, I know you have been generous in lending money and you said give it to me when you have. It's okay, but I don't want interest, but give it to me when you have. We are so happy about your heart. நிறைய பேர் இப்படியாய் சொல்வீர்கள், இதை வைத்துக் கொள்ளுங்கள், தேவையான போது நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. But there are few people who are very cunning, even Christians. It will be their own money, they will take it from their saving, but if they say it is their money, the other person will take advantage. So what they will do is they will say, I am borrowing it from somebody, I am taking it at this interest, so you can pay this interest to that, and ultimately it will be their own money, but they will be taking interest unwantedly. ஆனா சிலர் இப்படியாய் சாதுரியமாய் பேசுவார்கள். சகோதரி கிறிஸ்துவர்களே சொல்வார்கள், நான் இந்த காசை வேற ஒரு இடத்துல இருந்து நான் வாங்கி உமக்கு கொடுக்கிறேன், அங்கே நான் இது பரிதானம் செலுத்த வேண்டும், அதனால அந்த வட்டியோடு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். I know somebody, this happened to me. I know it was their money, I know they had money, I know if they had money to spare, but still it was a blatant lie. When we had a dire need, they said, I am borrowing it from here, I am giving it to you, you should pay me, the interest is very less, you should pay to me. If you had borrowed, you would have got it at a higher interest. I have managed to get it at a lower interest, so give me this interest, that's enough. I know it is their money, but still we needed money for something, we had to borrow that money that time. அப்பொழுது ஒருமுறை இப்படியா எங்களுக்கு நேர்ந்தது. ஒரு நபரிடம் நாங்கள் ஒரு காரியத்துக்காக கடன் வாங்கும் போது அவங்க இப்படியாய் சொன்னார்கள், தன்னுடைய காசு தான் இருந்தாலும் நாங்கள் வேற ஒரு இடத்திலிருந்து வட்டி போட்டு வாங்கியிருக்கிறோம், அது குறைவான வட்டி தான், நீங்கள் செலுத்துவதை காட்டிலும் இந்த வட்டியோடு நீங்கள் செலுத்தி விடுங்கள் என்று சொன்னார்கள். Friends, when you lend money today in corona time, so many people don't have jobs, so many people don't have money, so many people are going through stress. If you are lending money, you lend it if you think, suppose they are not able to give it, that's okay, it won't pinch me, it won't dent me, so I don't expect them to really run away, but if they're not able to give, that's okay. If that is your mentality, give it to them. Don't expect anything in return. That's what the Bible tells, and God says that is when I will know that you fear me. வேதாகம் குறிப்பாய் சொல்லுகிறது, இப்படியா நம்ம காசு கொடுத்து சிலருக்கு உதவ வேண்டும் என்றால் அதில் வட்டியை எதிர்பார்ப்பதோ இல்ல கண்டிப்பா எப்ப திருப்பி தருவார்கள் என்று எதிர்பார்த்து செய்தால் அது உதவி அல்ல. Don't do that at all. Please don't lend money. You can blatantly tell them, sorry, I don't have money to spare, I am also in dire need. They will understand and God will understand. அது உதவி அல்ல. அதனால நீங்க சொல்லிவிடலாம், இல்ல என்கிட்ட இப்ப காசு இல்ல, உதவ முடியாது என்று நேரடியாய் சொல்லிவிடலாம். The third thing is, when you fear God, you will do this. Be sure, Deuteronomy 14th chapter 22nd verse says, be sure to set aside 1/10 of all that your fields produce each year. உபாகமம் 14 அதிகாரம் 22 வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும்
பழகும்படிக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து. I used to visit so many mainline churches. All the 4-week sheer grace, when I was an evangelist, God used to use me in different mainline churches. And I used to see children carrying maybe plantains, maybe mangoes, maybe bag of rice. They'll come and place it near the altar. Maybe they bought it, or maybe it was growth in their garden. They'll come and give it to God. They will tell God, first is for God. அநேக சபைகளுக்கு நான் செல்லும் பொழுது, இந்த மாதிரி பெரிய சபைகள் அதிக கிளைகள் இருக்கும் சபைகளுக்கு செல்லும் பொழுது அங்கிருக்கும் மக்கள் ஒரு காரியத்தை செய்வார்கள். நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் விளைச்சலில் முதல் விளைச்சலை கொண்டு வருவார்கள். வீட்டு தோட்டத்திலேயோ அவங்க தோட்டத்திலேயோ விளைந்த அந்த பொருட்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு படைப்பார்கள். But when you talk to the pastor, they will say it is only a show. They will want to walk from all the way, but you see their contribution will be nil. They will never want to give time or tithes to the church. It is only a show business that most of them do. Maybe many years ago, I still remember those words. But God says in the book of Luke chapter 18 verse 12, in the New Testament, somebody might be thinking, brother, are you talking about my tithe? I don't believe in giving tithe. That's why I've not given you. That's okay, sister. That is okay, brother. But I want to tell you about a New Testament tithing. It says in the book of Luke chapter 18 verse 12, I fast twice a week and I give a tenth of all I get. இப்பொழுது இந்த காரியத்தை குறித்து சொன்னேன் அல்லவா? அதே போதகரிடம் கேட்கும்போது அவங்க சொல்வார்கள், உண்மையாய் ஒண்ணும் இல்ல சகோதரரே. அவர்கள் அப்படியே எல்லாருக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக காண்பிக்க வேண்டும் என்று வந்து படைக்கிறார்கள் என்று படைக்கிறவர்களை குறித்து அப்படியாய் சொல்வார்கள். ஆனால் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். The Bible tells us it now in the book of Matthew chapter 5 verse 20, again a New Testament verse, for I tell you that unless your righteousness surpasses that of the Pharisees and the teachers of the law, you will certainly not enter the kingdom of heaven. மத்தேயு 5:20ஆம் வசனம், வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். God is talking to you and me. God says a Pharisee, a Bible teacher, a mainline church guy, the so-called namesake Christian or a festival Christian, if that fellow says, God, I've given 1/10 of everything, God says, you who claim that you're a spirit-filled Christian, you go to a Bible-based church, God says, you should surpass that man. That is, your tithing, your giving should be more than 1/10. Suppose 24 hours, maybe 2 hours and 40 is what that guy gives, maybe 2 hours and 45 minutes. If that guy gives 10 rupees out of 100, maybe 11 or 15 or 20, whatever it is, God says, yours who claim that you're an anointed, tongue speaking, and so many jargons that we use, believers and all these things, God says, you should be greater than those people. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, வேத பாரகர் பரிசேயர் பெயரளவு கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி ஒருவேளை இந்த தற்காலத்தில் இப்பேற்பட்ட நபர்களை காட்டிலும் நம் நீதியிலும் எல்லா காரியங்களிலும் அதிகமாய் இராவிட்டால் என்று சொல்லி ஒருவேளை நேரத்தை வைத்து பார்ப்போம் என்றால் அவங்க 1 மணி நேரம் என்றால் நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதே போல அவங்க தசம பாகம் 10 என்றால் 11 12 என்று சொல்லி நம் ஆவிக்குரிய கிறிஸ்துவர்களாய் அபிஷேகம் பெற்று நிறைந்தவர்களாய் அவர்களை காட்டிலும் இன்னும் கர்த்தருக்குரிய காரியங்களை வளர்ந்திருக்க வேண்டும், அதிகமாய் இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்கிறது. The Bible tells us in the book of Malachi chapter 3 verse 10, God says, now you challenge me, now test me and see. God says, I am a God, do not dare to test me, do not come near me. God is very careful, he's a zealous God, but when it comes to tithing, God says, you give and you check me, you give and you test me. God says, if at all you give, I will give you 1,000,000 times more than what you give, whether it is your time, whether it is your talent, whether it is your tithe, whether whatever you give. If you give it for God, if you give it in God's hand, maybe through pastors or through your church, God says, I will give you 1,000,000 folds. I will open the floodgates where you will say, enough, that's a blessing. That's what God says. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். God is talking about giving their tithe and giving more than the tithe to all the congregation members, but to teachers like me, pastors or in the people in the ministry, it says like this. In the book of Matthew chapter 23 verse 23, it says like this, woe to you teachers of the law and Pharisees, you hypocrites, you give 1/10 of your spices, mint, dill and cumin, but you have neglected the more important matters of the law, justice, mercy and faithfulness. You should have practiced the latter without neglecting the former.
ஒரு விசுவாசிகளுக்கு அந்த வார்த்தை எங்களைப் போல வேதத்தை சொல்லிக் கொடுக்கிற வேதபாரகருக்கு மாயக்காரராகிய வேதபாரகரே என்று மத்தேயு 23:23 பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஓர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிறபடி விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. God is talking to us. Maybe for the church members it is one standard, but when we say, if I tell God, I'm giving 15% towards the running of the church, towards this or towards other churches, God will be smiling and saying, hey, you know what, maybe you think you're bragging about this, but you're missing out on certain things. You're giving, your tithing should be a complete thing. That's a higher standard for people like us who are in the ministry. வேதத்தை சொல்லிக் கொடுக்கிற, பகிர்ந்து கொடுக்கிற போதகர்களாகி எங்களுக்கு இன்னொரு மேலான அளவுகோலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தசமபாகம் கொடுப்பது மட்டுமல்ல, இரக்கத்திலும் விசுவாசத்திலும் நீதியும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அதிகமா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Friends, parents, teach your children. This is one good habit. Recently, I had one of our volunteers who transferred 250 rupees. Maybe his parents, his father is a big man who earns in 6 figures. Maybe they live in a palatial house. But this 250, I was thinking maybe his mother gave him 2,500 rupees. Or maybe his father gave him this month's pocket money of 2,500. In that, he transferred 250 rupees into Canaan account. Immediately, maybe I noted it only 2 days later. I texted him. He's also part of this meeting. I told him, thank you. We have received it and we will carefully use it towards the campsite construction. Thank you for your tithing. பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு தசமபாகம் கொடுக்கதிலும் கர்த்தருடைய பிரகாரங்களிலும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சமீபத்தில் நம்முடைய கானான் சபையில தன்னார்வ தொண்டர்கள் ஒரு வாலிபன் தாமே 250 ரூபாய் அந்த பேங்க்ல அந்த காசை போட்டிருந்தார். அதை பார்த்தேன், நான் கவனமாய் அதை பார்த்த உடனே நாங்கள் சொன்னோம், இதை கேம்ப் சைட்க்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி. அந்த வாலிபன் ஒருவேளை இப்பொழுதுதான் அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்துக்கலாம், இன்னும் வேலைக்கு வரல, அவங்க தகப்பனார் பெரிய வேலையில் இருக்கிறார், எல்லாம் இருக்குது. ஆனாலும் கற்றுக் கொடுத்தபடி அந்த மகன் நான் யோசித்தேன், 2,500 ரூபாய் ஒரு அவங்க அப்பா கொடுத்திருப்பார், அதில் 250 ரூபாய் நமக்கு தசமபாகம் செலுத்தி இருக்கிறானோ என்று யோசித்தேன். My dear brother, my dear sister, God says, when you give, you're testing me and I will not fail in this test. I will prove that I'm a great God. So teach ourselves, teach your children that we need to give. That is a sign that we fear God. கர்த்தருக்கு தாமே கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தசமபாகம் செலுத்தியதை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த நீதி நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவற வேண்டாம். And the fourth thing is Deuteronomy 17th chapter 19 and the 20th verse. It says like this: it is to be with him and he is to read it all the days of his life, so that he may learn to revere the Lord his God and follow carefully all the words of this law and these decrees, and consider himself and not consider himself better than his fellow Israelites, and turn from the law to the right or the left. Then he and his descendants will reign a long time over his kingdom in Israel. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். So God is telling, if you are alive today, you have to read the Bible that is in your hand. If you do this, then I will be able to bless you. I will be able to bless your children. Friends, if God has given us life a day, that means when I read this, it rang a very loud bell. God is instructing all of us. If God has added, people say, God, thank you for adding one more day in our life. If that is the case, then tell God, thank you, Lord, and revere God by reading the scripture that is in your hand. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, இன்றைக்கு நம் ஜீவனோடு இருப்போம் என்றால் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், நம் பிள்ளைகளும் வாசிக்க வேண்டும். அப்படியாய் வாசிப்போம் என்றால் கர்த்தர் தாமே நீடித்து வாழும்படி செய்வார் என்று ஆசீர்வாதத்தோடு கூறுகிறார். In our house, not that Meera's next to me, but in our house, nobody can match the Bible reading that she does. She reads it for hours, and we've always, when we see that, immediately a guilt will come. Somehow during the day, we take the scriptures because we would have forgotten, and because something would have come up, we immediately start reading, because today God has given us life. God is not taken away through corona, or God has not given us a heart attack or a kidney failure or a cancer. So we need to read the scriptures. God says,
If you fear God, every day that I give you life, you will read the scriptures. தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்கும் என்றால் வேதாகமத்தை அனுதினம் வாசிக்க வேண்டும். நம்ம வீடுகளில் நான் வாசிக்கும் போது அதை பார்த்து மற்ற எல்லாரும் வாசிக்கும். அதே போல நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் குடும்ப நபர்களும் உங்களை பார்த்து வாசிக்க துவங்குவார்கள். Not reading one verse, not reading the promise verse that somebody sends to you. Those are just a casual thing. It is like having a sip of coffee, or when you go to Krishna Sweets, they'll give you one spoon or one stick of tasting. It is only that moment. But when you read a full meal, when you read a full chapter, God will give you the energy and the blessing that is needed so that you and your children will be a great blessing. ஏதோ ஒரு வார்த்தை வாக்கியம் படிப்பது, வாக்குத்தம் படிப்பது அப்படி அல்ல. வேதாகமத்தை அமர்ந்து தியானிக்க வேண்டும். Praying is we talking to God. Scripture reading is God talking to us. ஜெபிப்பது நாம் கர்த்தரோடு பேசுவது, வேதம் வாசிப்பது கர்த்தர் நம்மோடு பேசுவது. There are few people who are very smart, they've taken off the blue tick mark, but when we send something, we expect the blue tick mark and we expect a return from them, a written text, thank you, or maybe an emoji. We expect something written. Similarly, when you talk to God, God will expect him to talk to you and you to listen. That's the Bible reading that God is mentioning. எப்படி என்றால் வாட்ஸ்அப் நம்ம செய்தி அனுப்பும் போது அதுல நீல கலர் டிக் வந்தால் அவர்கள் படித்தார்கள் என்பது. அதே போல தேவனாகிய கர்த்தரும் நாம் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏனால் ஜெபம் என்பது நாம் அவரோடு பேசுவது, வேதாகமம் என்பது கர்த்தர் நம்மோடு பேசுவது. Fifth one is 1 Samuel 12 chapter 24th verse. It says, be sure to fear the Lord and to serve him faithfully with all your heart. Consider what great things he has done for you. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். Now tell your children, or tell yourself, not because Manoj is asking you to switch on the video, not because Manoj is asking you to, or your pastor, whichever church you go to, your pastor is asking you to do ministry, but the Bible tells us, think about all the great things. The house that I live before God, with all humility, I'll tell you, every day I thank God for the house that we live. Every day I thank God for the children that God has given us. Every day I thank God for all the church members, because if not for you, the running of the ministry could have been a great challenge. And because of that, we serve God with so much of joy in our heart. அனுதினமும் கர்த்தரை மனதில் வைத்து நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். நானும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு அமைப்பாய் கொடுத்த இந்த வீடுக்காய் கூட அனுதினமும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அதே போல சபை மக்கள் உங்களுக்காக இந்த ஊழியம் செய்யும்படி எங்களை நிலைநிறுத்தி எங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த சபை மக்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். So God says, because he's done great things. That's what you read in the last line. It says, because you've done great things, consider all the great things that God has done and serve him. Check with your pastor, check with your evangelist. Or if you don't like us, that's fine. Maybe not. We don't expect all of you to like us. Like whomever you like, go to the pastor, go to the evangelist. I know so many people who want to do something for God. God says, do some ministry. Involve yourself in some ministry. Be a contributor rather than a receiver, because the Bible says it is blessed to give than to receive. இந்த வசனம் சொல்வது போல ஊழியத்தில் இணைந்து நம்ம சேவிக்கும் போது முழு இருதயத்தோடு உண்மையாய் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று வசனத்தில் சொல்லப்படுகிறது போல நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். Now Joshua, in the last chapter of Joshua, chapter 24, 15th verse, you and I know, he gives an open statement. He says, me and my household will serve the Lord. But when you come to the 24th verse, it says like this, and the people said to Joshua, we will serve the Lord our God and obey him. யோசுவா முன்பதாக இந்த வசனத்துக்கு முன்பதாக இப்படியே சொல்வார், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் என்று. யோசுவா 24 வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாய் கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். So now 5 things that you will tell God, or maybe when God sees you, like how you see a McDonald's signboard, or you see a cross, or you see a medical pharmacy. Similarly, if God sees these 5 things, he will know that you fear God. What are those? The first thing is when you don't take advantage of somebody who's lesser than you. இந்த 5 குறியீடுகள் நம்ம சொன்னது போல எப்படி சாலையில் செல்லும் போது குறியீடுகள் இருக்குமோ அதே போல இந்த 5 காரியங்கள் தான் கர்த்தரோடு நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கிறோம், நேசிக்கிறோம் என்பதில் குறிப்பு. முதலாவதாக லேவியராகமம் 25:17 வசனத்தில் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. Second thing is when you don't take interest for the money that you are able to lend or give to somebody who's in need, when you don't expect anything and you don't crush them.
இரண்டாவதாக ஒரு எளியவனுக்கு உதவி செய்யும் போது அந்த வட்டி வாங்காமல் அந்த பணத்தை கொடுத்து வட்டியை கேட்டு தொந்தரவு பண்ணாமல் இருக்க வேண்டும். The third thing is, when you set aside a tithe of all that God has blessed you, or more than a tithe, God knows that you fear him. மூன்றாவது வெறும் தசம பாகம் மட்டுமல்ல, அதை காட்டிலும் இன்னும் நீதியாய் அதிகரித்து நம்ம கர்த்தருக்கு முன்வைக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Fourth thing is, when you read every day, if God has given you life, if you are alive and listening and watching this, you need to read the scriptures at least minimum is 1, 2, 3 chapters according to the time that you have. நான்காவது காரியம், வேத வாசிப்பில் கவனமாய் இருக்க வேண்டும். குறைந்தது ஒரு அதிகாரம், இன்னும் அநேக அதிகாரமும் படிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. Fifth is to serve God with fear and reverence, because he's already not for, if you do ministry, God will send your children to America and London, not for that. Because he's already done great things, you need to serve God, and when you serve God, God will do greater things in the days to come. ஐந்தாவது குறிப்பு, ஏற்கனவே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக மகிமையான காரியங்கள் வாழ்க்கையில் செய்தது நிமித்தம் அந்த ஜீவனை கொண்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும், ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்பதே. அப்படி செய்வோம் என்றால் இன்னுமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Now, okay, if you fear God and if you do all these things, what is that God is going to do? Very quick, I know people are getting slightly restless. Job chapter 1 verse 9 and 10 says like this: Does Job fear God for nothing? Satan replied, have you not put a hedge around him and his household and everything he has? You have blessed the work of his hands, so that his flocks and herds are spread throughout the land. இப்படியாய் தேவனுக்கு பயந்து தேவனை நேசித்து இந்த குறிப்புகள் எல்லாம் நாம் பின்தொடர்வோம் என்றால் என்னவாகும், நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், இந்த வசனத்தை படிப்போம். யோபு 1:9-10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தி அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று. Bible tells, when you fear God, God will put a hedge around you, your children, your house. God will protect you. And the Bible says in the book of Job chapter 5 verse 24, you will know that your tent is secure, and you will take stock of your property and find nothing missing. நம் தேவனுக்கு பயப்படும் போது முதலான காரியம், கர்த்தர் நம்மை சுற்றி, நம் குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்கிறார். அதே போல யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். Every morning my father-in-law will become a police officer. ஒவ்வொரு காலையும் என் அப்பா தானே ஒரு போலீஸ் ஆபீசர் போல ஆகி விடுவார். When we go into the campsite, immediately his eyes will wander and check whether everything is there. Somehow he'll find out something was missing or something was misplaced somewhere. He will do, and finally he will always come back when we return in the evening. Thambi, thank God we are doing such a massive project in our strength, but there's not much of theft. Everything is secure despite a crazy watchman and a new little dog that we have kept there. அப்பொழுது காலை அந்த கேம்ப் சைட் போனதும் அப்பா தானே எல்லாவற்றையும் சுற்றி பார்ப்பார். அந்த கண்ணின் பார்வையிலே கண்டுபிடித்து விடுவார் எல்லாம் சரியா இருக்கிறதா இல்லையா என்று. சாயங்காலம் திரும்பும் போது என்னிடம் இப்படியாய் பேசுவார், கர்த்தருடைய சுத்த கிருபைதான் தம்பி, எதுவுமே அதிகமாய் திருட்டு போகவில்லை. இப்பேற்பட்ட ஒரு கவலீனமான ஒரு வாட்ச்மேன், ஒரு சின்ன நாய் தான் இருக்குது, ஆனால் கர்த்தர் பாதுகாத்தாரே என்று சொல்லுவார். So the first thing is, when we fear God, God will put a hedge. People might want to steal, people might want to rob, people might want to destroy, take your job, something from you, but somewhere all their efforts will not come to pass, not because of anything. They will be shrewd, they'll be super planners, but because there's a God-fearing person, you, your children, your belongings, everything about you will be protected, and they will not be able to succeed in destroying or disturbing. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள்ளாய் குடும்பத்தில் காணப்பட்டால், குடும்ப நபர்களின் மத்தியில் கர்த்தர் வேலி அடைப்பார். நம்மை சூழ்ந்திருக்கும் சத்துருக்கள் எவ்வளவு சாதுரியமா இருந்தாலும், எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும், அது நம் நிமித்தம் அல்ல, கர்த்தர் அடைத்த வேலி நிமித்தம் அவர்கள் நம்மை அசைக்க முடிவதில்லை. The second thing is Psalm 25 verse 12. It says, what man is he that feareth the Lord? Him shall he teach in the way that he shall choose. சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று. We only did one thing. God, we don't know the future about our children. Please guide us. And God so wonderfully guided Joshua, now Jessica, and choosing a group and school, so many things. God led us, and we are super happy about it. நாங்கள் என்ன செய்தோம் என்றால், எங்கள் பிள்ளைகளின் காரியத்துல கூட, படிப்பு விஷயத்துல கூட கர்த்தருக்குள்ளா இருந்து அமர்ந்து ஜெபித்தோம். அவசரப்பட்டு எந்த முடிவுகளை எடுக்காதபடிக்கு கர்த்தர் நடத்தின வழியிலேயே அமைதியாய் செல்லும் போது ஆண்டவர் அழகாய் வழி நடத்துவதை நாங்கள் காண்கிறோம். Second blessing is, if you fear God,
Are you somebody who says, I'm not able to choose, brother? I'm so confused. I'm not able to even choose the dress that I have to wear, the color that I have to choose, the job that I have to take, the boy or girl that I have to marry. Something is terribly wrong. If you fear God and love him, God says he will teach the way that he will choose. What God has chosen, he will teach you and lead you wonderfully. ஒருவேளை நீங்கள் இப்படியாய் சொல்லலாம், சகோதரி நான் சரியான முடிவு எடுக்க முடியவில்லை, எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லை, பெரிய குழப்பத்தோடு இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், உங்களுக்குள்ளா ஏதோ ஒரு காரியம் சரியில்லை, இல்ல கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் ஸ்திரப்படுத்தவில்லை, இல்ல கர்த்தரின் பயம் உங்களுக்கு இல்லை என்பதுதான். ஏனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும் என்றால் ஆண்டவர் அழகாய் தெளிவாய் நம்மை வழிநடத்துவார் என்று வார்த்தை சொல்கிறது. Joshua, last Thursday I shared there's a big organization by name Intershala. They are international organization in internship, in placing young children in internship, and in VIT he is representing VIT, which is an international college. Among the 3 students that they have chosen in all the 5 years, and simple, humble, most of them don't even know us or a Canaan church, but this simple pastor's son has been chosen to represent that wonderful prestigious organization. One among the 3, he is now the representative in an international organization in placing or in internship placements that is going to take place in the years that he is going to be in the college. இந்த பிரசித்தி பெற்ற ஒரு சர்வதேச நிறுவனத்தில் ஒரு அமைப்பில் என்னுடைய மகன் ஜாஷுவாவை குறித்து போன வாரம் நான் சாட்சி பகிர்ந்தேன். அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1, 2, 3 என்ற அந்த சில நபர்கள் உள்ளாய் அவன் அந்த பதவியில் அவன் அமர்த்தப்பட்டிருக்கிறான். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் இது எதனால் வந்தது என்று நாங்கள் சொன்னோம், தேவனுக்கு பயப்படும் பயம் எங்கள் குடும்பத்தில் இருந்தது நிமித்தம். So if you fear God, he will let you choose, or he would have chosen, he will lead you to go to what God has chosen, whether education, marriage, business, ministry, even buying a land or buying a property. God will lead you. There will not be any loss. There will not be any regret if you fear him and if you love him and do what he says. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும் என்றால், கர்த்தரை நேசிப்போம் என்றால் ஆண்டவர் எப்படியாய் நடத்துவார் என்றால், அவர் நமக்காய் காரியங்களை தெரிந்தெடுத்து அந்த காரியங்களை நாம் போய் அடையும்படி ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சிறிய முடிவோ பெரிய முடிவோ, ஏதோ வாங்குற காரியமா இருக்கலாம், விக்கிற காரியமா இருக்கலாம், எந்த முடிவுகளிலும் தெளிவாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். Friends, the third thing, the Bible says in the book of Psalm 34 chapter 9th verse, fear the Lord, you and his holy people, for those who fear him lack nothing. சங்கீதம் 34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை என்று. So I mean, with all humility, God knows my heart. I'm not aiming my arrows at anybody. I'm just looking at this white screen that's before me. I will tell you, we have started a project which is 10,000 square feet, and even if you ask an ordinary simple mason, he will say, sir, 2,200 rupees per square feet. Now multiply, do the calculation, it's going to be 2.2 crores is the need of Canaan Church. தாழ்மையாய் ஒரு சாட்சியா தான் சொல்லுகிறேன். இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த ஸ்கிரீன்ல வெறும் வசனம் தான் எனக்கு தெரிகிறது. ஆனால் யாரையும் நோக்கி நான் நம்ப விடவில்லை. நான் சொல்கிறேன் கேளுங்கள். கர்த்தர் கொடுத்த அந்த கேம்ப் சைட் தாமே கிட்டத்தட்ட 10,000 சதுர அடி. நாங்கள் அதில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். யாராவது சாமானிய மனுஷனை கேட்டால் கூட அதற்கு மொத்தம் எவ்வளவு செலவாகும் தோராயமா என்று கேட்டால் கிட்டத்தட்ட 2.25 கோடி என்று சொல்வார்கள். So many people offered, many people wanted, but because of Corona, their hands are also tied, their path is blocked. Not many, or not so, I mean, so many people who wanted, they're unable to do anything. But still, this is my testimony. Till this day, till this 20th of July, we have not lacked one day. We have not stopped the work. What, even during 40 days of peak Corona lockdown, every day some work or the other, some materials was bought, something was happening, and the building is slowly coming up. And God has never put us in lack. Somehow God is feeding us. Somehow God is strengthening small, simple people, and God is supplying the needs till this 20th of July. நீ சாட்சியை தான் நான் சொல்கிறேன். இது இன்றைக்கு கிட்டத்தட்ட 20ஆம் ஜூலை தேதி ஆயிற்று. இதுவரை தாமே இந்த கேம்ப் சைட்ல வேலை ஜூன் வேலை இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. அநேகர் பிரயாசப்பட்டீர்கள், வாஞ்சித்தீர்கள். ஆனா ஒருவேளை சிலரால் கொடுக்க முடிந்தது, சிலரால் நிறைய பேரால் கொடுக்க முடியல. பட் இருப்பினும் நாங்கள் சாட்சியாய் சொல்கிறோம், சாமானிய இல்ல சாதாரண காணிக்கை சென்று காணிக்கைகளை வைத்து ஆண்டவர் இதுவரை அழகாய் அதை நடத்தி கொண்டிருக்கிறார், இடைவெளி இல்லாதபடிக்கு. Maybe we will not be doing the dormitories, maybe we will cut down on the lavish horticulture or the landscape. Certain things we are pushing it to the next year or maybe second half of this year, but by August end we will have a product. And we know those who fear God, the whatever you've taken up, you will not lack anything. If you are in a lack, that means somewhere God's fear is not in you and you're not able to listen and obey God.
கட்டிடத்தின் சில பகுதிகளை நாங்கள் ஒருவேளை அடுத்த வருஷம் அப்படி என்று வைத்திருக்கிறோம். அதே போல அந்த நிலத்தில் அந்த தோட்டங்கள், அந்த செடிகள் அதெல்லாம் கூட ஒருவேளை செலவாகும், அதனால ஒரு பின்பகுதியில் செய்யலாம் என்று வைத்திருக்கிறோம். ஆனா அது இல்லாத பட்சத்தில் அழகாய் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி வருகிறார். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாய் அதை முடித்து விட வேண்டும் என்று வாஞ்சியாய் இருக்கிறோம். அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறைபடும் என்றால் ஏதோ ஒரு காரியம் சற்று தவறாய் இருக்கலாம், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். The fourth thing about when people fear God, Psalm 103 verse 13 says, as a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. நான்காவது காரியம் சங்கீதம் 103:13 வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். So the Bible says when you fear God, maybe initially God will be angry, God will say, I am upset with you, you shouldn't have done that, you shouldn't have gone there, you shouldn't have done this, all these things are right. But somewhere when he looks at you, he is the best father who has so much of compassion on you. He will come back to you and he will do what is needed. ஒரு சில காரியங்களை துவங்கும் போது கர்த்தர் கண்டிப்போடு தண்டிப்போடு வரலாம். ஆனாலும் அவர் ஒரு சிறந்த தகப்பனாய், அருமையான தகப்பனாய் இருப்பது நிமித்தம் அவர் தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இரக்கத்தோடு அவர் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வசனம் Till சொல்கிறது. now your prayers have not been answered for you or your children or your grandchildren, but here the Bible says, as a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear. Maybe, I don't know whether my daughter is part of this meeting, somehow in the recent past few weeks, I slowly start thinking about another 5 years or 6 years, my daughter will leave my house. Maybe she'll get married and go. That pain has slowly, that fear has slowly started coming into my mind. Until this few months, I was not even thinking about it. But now these days, that pain is slowly there. I decided whatever needs, whatever my daughter has to be blessed with, as a father, I should be able to do it. God the Father should have compassion. If an earthly father with so many things, if he started thinking about the future, how much more your heavenly Father will be thinking about you and all that needs to happen for you. பூலோக தகப்பனாய் இந்த சமீப காலத்தில் மகளை குறித்து யோசித்தேன். சின்ன மகளா இருக்கிறார், ஆனால் சில வருடங்கள்ல இவளை நான் எப்படி எங்க கட்டி கொடுக்க போறேன், எப்படி அமர்த்த போகிறேன் என்று ஒரு வெசனம், ஒரு கவலை, இவர் போய்விடுவாள் என்று சொல்லி சற்று என் மனசு தாங்களா இருந்தது. ஒரு பூலோக தகப்பனுக்கே இப்படி இருக்கும் என்றால், இரக்கத்தோடு நம்ம இருப்போம் என்றால், அப்பொழுது பரலோக தகப்பன் நமக்கு எவ்வளவா இறங்குவார். And the fifth one is Psalm 103 verse 17 says like this, but from everlasting to everlasting, the Lord's love with those who fear him, and his righteousness with his children's children. அப்போ சங்கீதம் 103:17 வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. So when you fear God, the blessing is not just going to be on you, it will be on you, your children and children's children. அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பயப்படும் போது உங்கள் மேல் மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று வார்த்தை சொல்கிறது. So all these 5 blessings and benefits, if we do those 5 things, one, when we don't do injustice to anybody who's less than us, 5 விஷயங்கள், முதலாவதாக 5 ஆசீர்வாதங்கள், நம்ம மற்றவருக்கு அநியாயம் செய்யாத பொழுது அந்த ஆசீர்வாதம். When we don't take interest or usury, when we don't crush people in their tough times, நம்ம வட்டி வாங்காமல், ஒருவேளை காசு கொடுத்து வட்டியை வாங்கி அந்த காசை பிடுங்க வேண்டும் என்று சொல்லி அப்பேற்பட்ட நோக்கம் இல்லாத பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். when we give our 10th or more than our tithe and 10th to God, நம் தசம பாகத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது, when we read the scriptures every day that God gives us life, when we read the scriptures, நம்ம அனுதினம் வேதத்தை வாசிக்கும் போது, when we fear God and serve him faithfully with our family, with everything that we have, கர்த்தருக்கு பயந்து நம்ம கர்த்தரை சேவிக்கும் போது, God will put a hedge around our children, our property, everything that we possess. கர்த்தர் நம்மை சுற்றி, நம் குடும்பத்தை சுற்றி வேலி அடைப்பார். He will let us choose what he has chosen and lead us to what he has chosen for us. கர்த்தர் நமக்காய் தெரிந்தெடுத்து அந்த தெரிந்தெடுத்த காரியத்தை நம்மை நோக்கி வழிநடத்துவார். He will not lack anything. நமக்கு எதுவும் குறைவுபடாது. And our children, he will have compassion on us like a father who has compassion on his children. நம்மீது அவர் இரக்கம் காட்டுவார், எப்படி என்றால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல. And from everlasting to everlasting, God's love will be with you and your children. நித்திய நித்தியமாய் நம்மோடு நம் பிள்ளைகளோடு கர்த்தருடைய கிருபையும் அன்பும் தங்கும். Friends, these are the blessings and benefits if you fear God. I'm sure somebody, if not all the 80 plus or maybe all the 78 plus are blessed, I don't know, but somewhere somebody was blessed, somewhere somebody
will love God, will fear God, will obey God more than what you've been doing, and you are going to be blessed much more than what you are today. கர்த்தர் இப்படிதாமே வேதாமத்திலும் பார்த்தது போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களில் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ உங்கள் மேலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும் என்றால் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். So please continue to pray for us. We have entered a very, very, very important phase of the campsite. முக்கியமா எங்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, கேம்ப் சைட்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு முக்கியமான கட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம். The shell is over, the structure is over. Now all the things that needs to, right from wires to switches to beds to ACs to towels to dish holders, so many things have to be bought. Until now the pain was not there, but now it's going to be very tough to go through the next 1.5 2 months. But pray for us. இதுதான் முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம். வர போகிற 1-2 மாசங்கள் தானே இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அது தெரியும். ஏனென்றால் அந்த பாரம் தெரியும். இதுவரை அப்படியே கடந்து சென்று விட்டோம். சோ ஜெபித்துக் கொள்ளுங்க.